நான் மதுரை கிருஷ்ணா. அதாவது நிறைய பேர் எவ்வளோ நண்பர்கள்ட்ட பழகியிருப்பீங்க, உறவினர் இப்படி பழகிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது யாராவது அவர்களால் நடந்த நன்மை என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் யார்கிட்ட பழகுனீங்கனாலும் சரி, நண்பராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், அது என்ன முறை உறவினராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும், ஒரு நல்லது அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு. அவங்க உங்களுக்கு ஏன் நல்லது பண்ணணும்? அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சொந்தக்காரங்களா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும், நல்லது பண்றதுன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு தானே பண்ணிக்கிருவாங்க. அடுத்தவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க? நிச்சயமா பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, நீங்க யார்ட்டையாவது பழகுறோம், சரி ரைட்டு, நல்லா ஜாலியா பேசுறோம், சிரிக்கிறோம், என்டர்டைன்மெண்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதுல ஒரு மாபெரும் ஆபத்து இருக்கு. அதை உணராம இருக்கீங்க. யாருனாலும் உங்களுக்கு நன்மை நடக்கவே நடக்காது. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் நல்லது பண்ணுவான், அடுத்தவனுக்குலாம் பண்ண மாட்டான். என்ன தீமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்ககிட்ட பழகுனீங்கன்னா உங்களுடைய ஹேபிட்டு, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனு, உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருடைய ஹேபிட்டு, கேரக்டர், ஆக்டிவிட்டிஸு, எல்லா டேட்டாவும் நீங்க யார்கிட்ட பழகுறீங்களோ அவங்ககிட்ட போகுது. அது என்னைக்கா இருந்தாலும் சரி. அதுங்க உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போக வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தன் நலமா அல்லது இப்போ உங்கள்கிட்ட பழகிறவங்க அவங்கள காப்பாத்திக்கிறது முக்கியமா, உங்களை காப்பாத்துறது முக்கியமானு யோசிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்கள காப்பாத்திக்கிறதான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நீங்க காலி. உங்க கூட பழகிறவங்ககிட்ட உங்களுடைய டேட்டா எல்லாம் யார்கிட்ட பழகினாலும் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுல என்ன பிடிக்கும், நீங்க என்ன ஹேபிட்டு, எதை விரும்புவீங்க, எதை விரும்ப மாட்டீங்க, நீங்க எப்படி யோசிப்பீங்க, என்ன முடிவு எடுப்பீங்க, உங்க குடும்பம் முதற்கொண்டு எல்லாருடைய டேட்டாவும் ஒருத்தவங்ககிட்ட யார்கிட்ட இருந்தாலும், அது என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கனால உங்க ஆயுளுக்குள்ள கெடுதல் நடந்தே ஆகும். நன்மை நடக்காது, கெடுதல் நடந்தே ஆகும். அதுக்கு என்னதாங்க பண்ணலாம்? உண்மையிலே திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நேரம் மட்டும்தாங்க. அந்த நேரத்தை குடும்பத்துக்காக செலவழிங்க, சந்தோஷம் கிடைக்கும். வேலைக்காக செலவழிங்க, சம்பளம் கிடைக்கும். அதே இது உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்க தூங்கி இந்த மாதிரி டயத்தை செலவழிங்க, உடம்புல புத்துணர்ச்சி கிடைக்கும். இது 3 தவிர ஒரு நொடியை கூட நீங்க வேற யாருக்காகவாவது செலவழிச்சீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். நீங்களும் சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. நன்றி.